ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் சத்தியமா எக்ஸ்பெக்டே பண்ணலங்க. ரீசெண்டா விருதுநகர்ல இருக்கிற ஃபேமஸான ஆசிஃப் பிரியாணி விசிட் பண்ணியிருந்தேன். நம்ம விருதுநகர்ல ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ட்ரஸ் நயன்தாரா மேமுக்கு ஃபேவரட்டான ஜப்பான் சிக்கனை நம்ம விருதுநகர் ஆசிஃப் பிரியாணி புதுசா லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ் வந்து புதுசாவே லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நான் அவன்கிட்ட கிடைக்கிற பிரான் டிக்கா தான் ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட் பயங்கர சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் இவங்க புதுசா லான்ச் பண்ண ஜப்பான் சிக்கன் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட்லாம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. கிட்ஸுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். பயங்கர ஸ்வீட்டாகவும் இருந்துச்சு. மஸ்ட் ட்ரை டிஷ் மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் இவங்களோட அப்போலோ ஃபிஷ்ங்கிற டிஷ் ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபிஷ்ஷோட ஸ்மெல்லே இல்லாமல் பயங்கர சூப்பராக குக் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இவங்க கிடைக்கிற ஹனி கார்லிக் சிக்கன் தான் ட்ரை பண்ணேன். டேஸ்ட்லாம் வேற லெவல் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அண்ட் இவங்க கிடைக்கிற நண்டுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எந்த ஸ்மெல்லுமே இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆசிஃப் பிரியாணியில் பிரியாணி சாப்பிடலன்னு எப்படி உங்களோட மட்டன் பிரியாணி தான் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன். வேற லெவல் இருந்துச்சு. மட்டன்லாம் அவ்வளோ சூப்பராக குக் ஆகிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸான ஃபுட்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஆம்பியன்ஸ் உட்காந்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம விருதுநகர் ஆத்துப்பாலம் பக்கத்திலே லொக்கேட் ஆகிருக்கிற ஆசிஃப் பிரியாணி மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. டாடா.